துபாயில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்றது இந்திய அணி, விவரங்களை சொல்லுங்க. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. மீண்டும் ஒரு ஐசிசி கோப்பையை வென்றிருக்கிறது இந்தியா. துபாயில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. 3வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபியை வென்று சரித்திரம் படைத்திருக்கிறது இந்திய அணி. நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் இந்திய அணியின் வெற்றியை உற்சாக பெருக்குடன் தற்பொழுது கொண்டாடி வருகின்றனர். 3 முறை சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற ஒரே அணி என்கிற சாதனையையும் இந்தியா பெற்றிருக்கிறது. இதற்கு முன்பு 2002ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் சாம்பியன்ஸ் டிராபியை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் 2013ஆம் ஆண்டு இந்திய அணி கோப்பையை வெற்றி பெற்றிருந்தது. தற்பொழுது 3வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபியை வென்றிருக்கிறது. இந்திய அணியின் வெற்றியை நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் அங்கங்கே கொண்டாடி தீர்த்து வருகின்றனர். பட்டாசுகளை வெடித்து இந்திய அணியின் வெற்றியை உற்சாக மிகுதியுடன் மகிழ்ச்சி பெருக்குடன் கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கடந்த ஆண்டு T20 உலக கோப்பையை இந்தியா வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த நிலையில் மீண்டும் ஒரு ஐசிசி டிராபியை பெற்று சாதனை படைத்திருக்கிறது. இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை பொறுத்தவரை இந்த தொடர் முழுவதுமே இந்திய அணி தோல்வியை சந்திக்காமல் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. என்னதான் தொடரில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்டங்களிலும் இந்திய அணி டாஸில் தோல்வி பெற்று போட்டியை வென்றிருந்தாலும் இறுதிப் போட்டியும் இந்திய அணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கையுடன் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ரசிகர்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்திருக்கிறது இந்திய அணி. கோப்பையை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரை டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர் முடிவில் 251 ரன்கள் எடுத்திருந்தது. 252 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கத்தில் சிறப்பாகவே விளையாடியது. குறிப்பாக தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடி 76 ரன்கள் சேர்த்திருந்தார். அதன் பிறகு அவர் ஆட்டமிழந்தார். அதன் பிறகாக களமிறங்கிய விராட் கோலி சொற்ப ரன்னில் விக்கெட்டை பறிகொடுத்த நிலையில் ஸ்ரேயஸ் ஐயர் சற்று நிதானமாக ஆடி 48 ரன்கள் வரை சேர்த்திருந்தார். அது அணிக்கு சற்று பலமாக இருந்தது. சீரான இடைவெளியில் இந்திய அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்தாலும் தேவையான ரன்களை சேர்த்து கொண்டே வந்ததால் இலக்கை அடைந்து வெற்றி பெற்றிருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி கோப்பையை வென்றிருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு மினி உலக கோப்பை என்று சொல்லக்கூடிய இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை வெற்றி பெற்று கோப்பையை வென்றிருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணிக்கு 19 கோடி ரூபாய் வரை பரிசு தொகை கிடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. தற்பொழுது துபாயில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில், அதாவது இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதிய சாம்பியன்ஸ் டிராபி மினி உலக கோப்பை என்று சொல்லக்கூடிய இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி கோப்பையை தன் வசப்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒரு சென்ற ஆண்டு T20 உலக கோப்பையை வென்றிருந்தது. ஐசிசி கோப்பைகளை வெல்வதே ஒவ்வொரு கிரிக்கெட் அணியின் கனவுகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது பல்வேறு அணிகளுக்கு எட்டாக்கணியாவே இருந்து வருகிறது. இந்தியாவும் ஒவ்வொரு முறையும் உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பை, இந்த மினி உலக கோப்பை என்று சொல்லக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி என இந்த 3 பிரிவுகளில் நடைபெறக்கூடிய இந்த ஐசிசி கோப்பைகளை வெல்வதில் தீவிரமாக முனைப்பு காட்டி வருகிறது. சென்ற ஆண்டு T20 உலக கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வென்றிருந்தது. தற்பொழுது மீண்டும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மீண்டும் ஒரு ஐசிசி டிராபியை, அதாவது சாம்பியன்ஸ் டிராபியை வெற்றி பெற்றிருக்கிறது, வென்று சாதனை படைத்திருக்கிறது. 3வது முறையாக கடந்த 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் சாம்பியன்ஸ் டிராபியானது பகிர்ந்து வழங்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு தோனி தலைமையில் நடைபெற்ற அந்த சாம்பியன்ஸ் டிராபியில் 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது. 2 முறை மட்டுமே சாம்பியன்ஸ் டிராபியில் கோப்பையை வென்றிருந்த இந்திய அணி தற்பொழுது 3வது முறையாக, அதாவது வரலாற்றில் இதுவரை நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி கோப்பைகளிலே, இந்த மினி உலக கோப்பைகளிலே இந்திய அணிதான் 3 முறை கோப்பையை வென்றிருக்கிறது. 3 முறை கோப்பையை வென்ற ஒரே அணி இந்தியா என்கிற சாதனையை தற்பொழுது படைத்திருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாக பெருக்குடன் தற்பொழுது கொண்டாடி வருகின்றனர். சென்னையிலும் சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் இந்த போட்டியை, இந்தியா நியூசிலாந்து அணியின் இறுதிப் போட்டியை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது.
பெரிய எல்இடி திரை அமைத்து அதில் ரசிகர்கள் கடற்கரையில் அமர்ந்து பார்க்கும்படி எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டு நேரடி ஒளிபரப்பானது செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த நேரடி ஒளிபரப்பில் பார்த்த ரசிகர்களும் உற்சாக மிகுதியுடன் கொண்டாடி வருகின்றனர். இந்திய அணியின் வெற்றியை ரசிகர்கள் நாடு முழுவதும் கொண்டாடி தீர்த்து வரக்கூடிய நிலையில் சென்னையிலும் அதன் கொண்டாட்டமானது களைகட்டிருக்கிறது. 3 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற ஒரே அணி என்கிற சாதனையை இந்தியா பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டு T20 கோப்பையை இந்தியா வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த நிலையில் மீண்டும் ஒரு ஐசிசி டிராபியை இந்திய அணி வெற்றி பெற்று இந்திய அணிக்கு நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியானது கடந்த மாதம் 19ஆம் தேதி பாகிஸ்தானில் நடைபெற்றது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெற்றது. இந்திய அணி விளையாட அனைத்து போட்டிகளும் துபாயில் மட்டுமே நடத்தப்பட்டது. இந்த இறுதிப் போட்டியும் துபாயிலேயே நடைபெற்றது. குறிப்பாக இந்திய அணி இந்த தொடரில் லீக் சுற்று ஆட்டங்களிலும் சரி, அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது. லீக் சுற்று ஆட்டங்களிலும் சரி, அரையிறுதியிலும் சரி, இறுதிப் போட்டி வரை எந்த ஒரு ஆட்டத்திலும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றியை மட்டுமே லீக் ஆட்டத்திலும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றது. அதே போன்று அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருந்தது. இறுதிப் போட்டியிலும் நியூசிலாந்தை வீழ்த்தி கோப்பையை வென்றிருக்கிறது. இந்த போட்டியில் தொடக்கத்தில் சிறப்பாக ஆடிய இந்திய அணி மத்தியில் இடைவெளியில் சற்று சீரான விக்கெட்டுகளை பெறி கொடுத்திருந்தது. அப்பொழுது சற்று தடுமாற்றம் இருந்தாலும் அதன் பிறகாக அணிக்கு தேவையான ரன்களை அடுத்தடுத்து களமிறங்கிய பேட்ஸ்மேன்கள் சீரான இடைவெளியில் ரன்களை சேர்த்த நிலையில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 8 அணிகள் பங்கேற்ற இந்த சாம்பியன்ஸ் டிராபி லீக் மற்றும் அரையிறுதி சுற்று முடிவில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது. நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் லீக் சுற்றை தாண்டவில்லை. போட்டியும் பாகிஸ்தான் தான் நடத்தியது. ஆனால் இந்த நிலையில் ஐசிசி மகுடம் யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் போட்டியானது இந்தியா நியூசிலாந்து இடையிலான போட்டி இன்று துபாயில் நடைபெற்றது. தோல்வியை சந்திக்காத இந்திய அணியும் ஒரே ஒரு லீக் ஆட்டத்தில் மட்டும் தோல்வியை கண்ட நியூசிலாந்து அணியும், அதாவது இந்தியாவுக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் மட்டும் நியூசிலாந்து அணி தோல்வி பெற்றிருந்தது. இந்த 2 அணிகளும் இந்த ஐசிசி மகுடம் யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் வகையிலான இந்த போட்டியில் இன்று துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் சந்தித்தன. அதே வேளையில் லீக் ஆட்டத்தில் இந்திய அணியிடம் அடைந்த தோல்விக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்று ஆக வேண்டும், இறுதிப் போட்டியில் நாம் வெற்றி பெற்று ஒரு ஐசிசி டிராபியை வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற முனைப்பில் நியூசிலாந்து அணி களமிறங்கியது. அதன் பேட்ஸ்மேன்களும் கடந்த போட்டியில், அதாவது அரையிறுதி ஆட்டத்தில் செஞ்சுரி எல்லாம் அடித்து ஒரு நல்ல நிலையில் இருந்தனர். இந்த போட்டியில் இந்தியாவுக்கு சற்று கடினமான சூழல் தான் இருக்கும் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவித்தனர். அந்த கருத்துக்களை எல்லாம் தவிடுபடியாக்கி இந்திய அணி 3வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபியை வெற்றி பெற்றிருக்கிறது. 3 முறை சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற ஒரே அணி இந்தியா என்கிற சாதனையையும் இந்திய அணி பெற்றிருக்கிறது. இந்திய நேரப்படி இன்று மதியம் 2:30 மணிக்கு இந்த ஆட்டமானது தொடங்கியிருந்தது. தொடக்கம் முதலே நியூசிலாந்து அணி தொடக்கத்தில் சற்று தடுமாறி இருந்தாலும் அதன் பிறகு ஓரளவுக்கு நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்திருந்தனர். 251 ரன்கள் 50 ஓவர்களுக்கு 251 ரன்கள் எடுத்திருந்தனர். 252 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்கத்தில் சிறப்பாக விளையாடி இருந்தது. அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 76 ரன்கள் சேர்த்திருந்தார். அதன் பிறகு அவர் ஆட்டமிழக்க அடுத்ததாக வந்த விராட் கோலி சொற்ப ரன்னில், அதாவது 1 ரன்னில் ஆட்டம் இழந்திருந்தார். அது சற்று ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இருந்த போதிலும் அதற்கு பிறகாக வந்த ஸ்ரேயாஸ் ஐயர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 48 ரன்கள் வரை சேர்த்திருந்தார். அதன் பிறகு வந்த ஒவ்வொரு விக்கெட்டும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இந்திய அணி பறிகொடுத்திருந்தாலும் தேவையான ரன்களை, அதாவது வெற்றிக்கு தேவையான ரன்களை அடுத்தடுத்து களமிறங்கிய பேட்ஸ்மேன்கள் சேர்த்த நிலையில் இந்திய அணி 3வது முறையாக மினி உலகக்கோப்பை என்று சொல்லக்கூடிய ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை 12 ஆண்டுகளுக்கு பிறகு வென்றிருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி ஒரு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை இந்திய அணி வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறது. 3 முறை, அதாவது 3வது முறை சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற ஒரே அணி இந்தியா என்கிற சாதனையை இந்திய அணி பெற்றிருக்கிறது.